நல்லா கவனிங்க. கர்த்தருடைய வேதத்தை வாசித்து அந்த வேத வார்த்தையை முழங்காலில் நின்று ஜெபத்தில் பயன்படுத்தும் பொழுது அந்த ஜெபம் மிக சிறப்பானதாக தேவ சமூகத்தில் காணப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தை கர்த்தரிடத்திலிருந்து வந்தது, முழங்கால் படியிடுவது, தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி தேவனுக்கு பிரியமாய் நிற்பது, இது ரெண்டையும் கலந்து அவர் சமூகத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தைகளை தேவ சமூகத்தில் சொல்லி உரிமை பாராட்டி நம்ம ஜெபிக்கிற பொழுது பரலோகம் அந்த ஜெபத்தை கேட்கிறது. நம்முடைய விண்ணப்பம் கேட்கப்படுகிறது. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதம் உண்டு. முழங்காலிலே நின்று ஜெபிப்பதற்கு உடனடி பதில் உண்டு. உள்ளத்தை தாழ்த்தி நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வேத வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கும் பொழுது உடனடியாய் ஆசீர்வாதம் கிடைக்கிறது. பயன்படுத்துவோமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.